கொடைக்கானல் அருகே உள்ள பெருங்காடு பகுதியில் வசிக்கும் ஆதி பழங்குடி மக்கள் எந்த ஒரு அடிப்படை வசதியுமின்றி தவித்து வருகின்றனர். ஆதி பழங்குடி மக்களின் அவல நிலை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 1821ஆம் ஆண்டு லெப்டினன்ட் பியர்ஸ் வார்ட் கொடைக்கானலை கண்டறிந்தார். அவர் வந்தபொழுது கொடைக்கானல் மலைகளில் வாழ்ந்தவர்கள் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் மட்டுமே. தற்போது 200 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. உலகம் டிஜிட்டல் மயமாகிவிட்டது. கொடைக்கானல் நகர் மற்றும் ஒன்றிய பகுதிகளில் அடுக்குமாடி கட்டிடங்கள், வண்ண வண்ண விளக்குகள், நட்சத்திர ஏரி போன்ற சுற்றுலா தலங்களை காண தினம்தோறும் பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ஆனால் கொடைக்கானலை கண்டுபிடித்த போது அங்கு வாழ்ந்த பழங்குடியின மக்கள் தற்போது வரை எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மேல்மலை ஊராட்சியான கூக்கால் ஊராட்சிக்குட்பட்ட பெருங்காடு பகுதியில் காலங்காலமாக பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இங்கு சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தற்போது வசித்து வருகின்றனர். இப்பகுதியிலுள்ள பொதுமக்களுக்கு மின் வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் வாய்க்கால் வசதி, கழிப்பறை வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 2010-11ஆம் ஆண்டில் இந்திரா குடியிருப்பின் கீழ் ஒரு சிலருக்கு மட்டும் வீடுகள் கட்டித்தரப்பட்டன. அந்த வீடுகளும் முற்றிலும் பழுதாகி மழைக்காலங்களில் வீடுகளின் மேற்கூரை ஒழுகுவதாகவும் வீட்டில் குடியிருக்க முடியாத அவல நிலை உள்ளதாகவும் கூறுகின்றனர். கழிப்பறை வசதி இல்லாததால் காடுகளுக்கு செல்லும் நிலையில் யானை, காட்டுப்பன்றி, காட்டுமாடு உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் உள்ளதால் எப்பொழுதும் அச்சத்துடனே வாழ்ந்து வருவதாகவும், இதுகுறித்து பல முறை ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கின்றனர். ஃபர்ஸ்ட் எங்க ஊருக்கு தெரு லைனே இல்ல, லைட் இல்ல, தெரு லைட் இல்ல, கரண்ட் இல்ல, பஸ் வசதி இல்ல. அதனால நாங்க ஒரு முக்கியமானது காய்ச்சல், தலைவலி பின்னா டக்குனே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. தண்ணி அது 3 குடம் தான் ஒரு வீட்டுக்கு. அதுலதான் வச்சு நாங்க சமையல் பண்ணி பிள்ளைகளுக்கு இது பண்ணி நாங்களும் குடிச்சு அந்த வேச காலத்துல நாங்க இருக்கவே முடியாது. தண்ணி தான் எங்களுக்கு பஞ்சாயத்து. தண்ணி கரண்ட் வசதி, இந்த பஸ் வசதி, இதான் எங்களுக்கு கஷ்டமே. நாங்களும் எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டோம், ஒன்னும் பண்ற மாதிரி தெரியல எங்களுக்கு. வெயில் காலம் வந்தால் குடிநீருக்கு சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று தண்ணீரை விலைக்கு வாங்கி பயன்படுத்துவதாகவும், கூலி வேலைக்கு செல்லும் தங்களுக்கு தண்ணீரை கூட விலைக்கு வாங்கி பயன்படுத்தக்கூடிய நிலைதான் உள்ளது என்றும் கூறுகின்றனர். பெண்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் உடல்நிலை சரியில்லை என்றால் அவசரத்திற்கு கூட 34 கிலோமீட்டர் தூரம் பயணித்து கொடைக்கானலுக்கு சென்றால்தான் மருத்துவ வசதி உள்ளது என்று வேதனை தெரிவிக்கும் மக்கள் 108 ஆம்புலன்ஸ் கூட குறிப்பிட்ட தூரத்திற்கு தான் வரும் என்று வேதனை தெரிவிக்கின்றனர். வாழ்வதற்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இன்றி தவிக்கும் மக்களின் நிலை அறிந்து மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த பகுதி மக்கள். சத்தியம் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் நாட்ராயன், கொடைக்கானல் செய்தியாளர் செல்வராஜன், செய்திக்குழு.